ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் சிறு தாளும் சிலம்பும் சிறங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரங்கியே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். குடும்பத்தை கெடுக்கும் ஜாதகம், குடும்ப அபிவிருத்தி ஆகாமல் இருக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும்? நல்லதையே பேசுவோம், நல்லதையே தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிற அதான் பேசணும். இருந்தாலும் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஆகாத ஜாதகம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்படி இருந்தால் எந்த ஒரு நிலைமை ஜாதகத்தில் நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது புதன் பகவான், ராகு அல்லது கேது, குரு, சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் லக்னத்தில் இருந்தால், பிறக்கும்போது லக்னத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகன் தன் குலத்தை நாசப்படுத்தி விடுவான் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய குடும்பம் நடுத்தெருவில் கொண்டாந்து நிறுத்திடுவான், இருக்கிறதாலையும் அழைச்சிருவான். எந்த அளவிற்கு வீட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். கொல்லும் பாவமதி ஜென்மம் குருக செவ்வாய் சனி 7 மெல்ல இருக்க குரு நோக்க விரும்பி எடுத்தார் வளர்க்க உய்யன் தெல்லும் புதன் பாம்பரசன் மதி சேர்ந்து ஜென்மத்தில் இருந்திடவே பிள்ளை விரைக்கில் வம்சத்தை கெடுப்பான் எனவும் இவ்வுலகம் பேசுவாரே அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக இந்த பாடலை கூறுகிறது. அப்போது இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் இந்த வீடு அபிவிருத்தி ஆகுவது என்பது கடினமே, குலம் நாசமடையும் என்பதை நமக்கு மிக எளிதாக இந்த ஜாதக ரீதியிலே நமக்கு தெரிகிறது. வணக்கம்.